அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் சுடிதார்லேருந்து எப்படி அளவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சுடிதார் கிளாஸில் வந்து ஒருத்தரை நிற்க வச்சு நேரடியாக எப்படி அளவுகள் எடுக்கணும், என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்படி நேரடியாக அளவுகள் எடுத்தால் அது கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ சேர்க்கணும், சீம் அலவன்ஸ் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு நார்மலான ஒரு டாப்பு வந்து எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஒரு லைனிங் சுடிதாரில் இருந்து நம்ம அளவுகள் எப்படி எடுக்கணும், நேரடியாக அளவு எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இப்போ ஒரு அளவு சுடிதார் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பில் இருந்து நம்ம எப்படி அளவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே சுடிதார் கிளாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இந்த 1/1 இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு லைனிங் சுடிதார் வந்து டாப் வந்து எடுத்துருக்கேன். இதில் இருந்து நம்ம என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன டாப் எடுக்கிறீங்களோ அந்த டாப்பை ராங் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. ரைட் சைடும் நம்ம வந்து அளவுகள் எடுக்கலாம். பட் ரைட் சைடு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் நமக்கு சரியாக தெரியாது. அதனால நீங்கள் ராங் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த டாப்பை ராங் சைடு திருப்பியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பேக் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் உங்களுக்கு பேக் சைடில் அளவுகள் எடுத்து காமிக்கிறேன். ஒரு சில டாப்ஸஸில் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் பேக் சைடு எடுத்துக்கிறேன். பேக் சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாப்புடைய ஹைட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கிறதா இருந்தாலும் நமக்கு அதோட உயரம் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உயரம் தான் வந்து மார்க் பண்ணுவோம். அது மாதிரி அளவு எடுக்கும்போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு உயரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து எடுத்து போட்டுருங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம உயரம் வந்து எடுக்கணும். இந்த உயரத்துக்கு நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பேப்பர் பென் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி எடுக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் யாருக்கு தைக்க போகிறீங்களோ இல்லை உங்களுக்கு நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன டாப்பில் இருந்து அளவு எடுக்க போகிறீங்களோ அந்த அளவுகளை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வேணும். அது மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வந்து நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுவே வந்து மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தள்ளி இருக்குது. லைனிங் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே லைனிங் கொஞ்சம் மேலே இருக்கணும், மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னா 2லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் லைனிங் அப்படிங்கிறத குறைவாக எடுக்கணும். இந்த ஹைட்டு மட்டும்தான் உங்களுக்கு லைனிங்லேயும் மெயின் பீஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி எல்லா அளவுகளுமே நம்ம மெயின் பீஸும் சரி லைனிங்கும் சரி ஒரே அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், கட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு இருக்கிறத நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அளவிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து அளவுகள் எடுங்க. இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு டாப்புடைய ஹைட்டாக நமக்கு வந்து இருக்குது. அதுவே லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35.75 அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது. இப்போ 36ன்னு வச்சுட்டாலும் நமக்கு 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து மெயின் பீஸுக்கும் லைனிங்க்கும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹைட் எழுதிக்கோங்க. ஹைட் வந்து 38, லைனிங்கோட ஹைட் வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நம்ம என்னென்ன அளவுகள் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் இது கூடயே சொல்லிடுறேன். கீழே வந்து இங்கே டபுளாக நம்ம மடித்து தைப்போம், அதுக்கு நம்ம 1 இன்ச்சு சேர்க்கணும். இங்கே மேலே நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம உயரம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். இப்போ இந்த உயரம் பார்க்கும்போதே நீங்கள் இந்த நெக்கோட உயரமும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? கரெக்டாக இந்த நெக்கை வந்து இப்படி விரிஞ்சு போகாமல் இப்படி குறுக்கி வராமல் நீங்கள் கரெக்டாக அந்த நெக்கோட அளவை எடுத்து போட்டுட்டு இப்போ அதே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே அளவிடுங்க. இங்கே அளவுகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நேரே நமக்கு 5.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த நெக்கோட உயரமாக இருக்குது. இது வந்து பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் சைடு எடுக்கும்போது பேக் சைடு எடுத்துக்கோங்க, திருப்பி ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு டேப் இப்படி வைக்க தெரியல அப்படின்னா ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 5.5 இன்ச் அப்படிங்கிறது பேக் நெக்கோடைய உயரம். ஓகேவா? எப்பயுமே நெக்கோட உயரத்து கூட நீங்கள் 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ முழு உயரம் எடுத்துட்டோம். அடுத்து நெக்கோட உயரம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நீங்கள் ஆம்ஹோல் உயரம் வந்து எடுங்க.
ஆம்ஹோல் உயரமும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். இதில் இருந்து நீங்கள் அப்படியே மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அப்புறமா சேர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஆம் ரவுண்ட் வந்து நமக்கு சுருங்காமல் ஷேப் மாறாமல் கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது நேரு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸும் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வைங்க. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போதே உங்களுக்கு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. 5.5 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நம்ம 5.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆம்ஹோல் உயரம். ஓகேவா? அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஓவர்லாக் போட்டு கவர் ஆகிருக்கு. இது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து இதுதான் ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த ரெடி அளவுலேயே நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக வைக்கும்போது உங்களுக்கு ஆம் சுற்று வந்து ஒரு 7.25 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? 7.25ங்கிற இடத்துல நம்ம 8 இன்ச் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் அளவில் முன்ன பின்ன நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ ஆம்ஹோல் உயரம் வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7.25 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த சைடு ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 தையல் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு தையல் இருக்குது, இந்த இடத்துல 2வது தையல் இருக்குது, இந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது, இந்த பக்கம் 2வது தையல் இருக்குது, இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் அளக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் இது வரைக்கும் நம்ம அளவு எடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 18 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது. இப்போ இது பேக் சைடு வந்து 18னா ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு 18 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போ டோட்டலாக 36 இன்ச் அப்படிங்கிறது இதோடைய செஸ்ட் ரவுண்டாக நமக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் சைடில் வந்து இங்கே எவ்வளோ ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அது நார்மலாக நம்ம 1.5 இன்ச்சுங்கிறது விடுவோம். அதே அளவு தான் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து 9. இப்போ நம்ம முழு உயரம் பார்த்துட்டோம், நெக்கோட உயரம் பார்த்துட்டோம், ஆம்ஹோல் உயரம், ஆம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு பார்த்தாச்சு. அடுத்தது நீங்கள் இதை நல்லா இந்த டாப்பை எடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பெண்ட் பண்ணி இப்படி வரும். அது எந்த இடத்துல நம்ம நல்லா பெண்ட் ஆகி திரும்புது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த இடத்துல தான் இந்த ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து இந்த இடம் தான் நமக்கு நல்ல கர்வில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு கீழே வந்து அப்படியே சைடில் திரும்பிடுது, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி சைடில் போயிடுது. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வேஸ்ட் லென்த்து. ஓகேவா? இப்போ நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம நேரடியாக எடுக்கும்போது கால்குலேஷன் போடும்போதே நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ இங்கே மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுடுங்க. நம்ம அளவு எடுக்கிறது எல்லாமே ரெடி அளவு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 11.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வருது. ஒரு 11.5 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வேஸ்ட்லேருந்து 11.5 இன்ச்சு ப்ளஸ் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 12 இன்ச்சு நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? இது வந்து நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டோட சேர்த்து 12 இன்ச்சு. நெக்கு வந்து 5 இன்ச்சு. செஸ்ட்டு வந்து நமக்கு 18 இன்ச்சு. ஆம்ஹோல் உயரம் 5.5, நெக்கும் வந்து 5.5. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7.25ங்கிறத நம்ம 8 இன்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 12 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா வேஸ்ட் லென்த்து, அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சுற்றளவு அப்படிங்கிறது எடுக்கணும், ஒரு அகலம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். இப்போ இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 17 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நமக்கு 17 இன்ச் இருக்குது. அதாவது இதை விட 1 இன்ச் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ இந்த கோவ்லைன் வந்து நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு உள்ள தள்ளியை நம்ம போட வேண்டியது இருக்குது. ஓகேவா? இந்த சுற்றில் வந்து 17 இன்ச்சு. அடுத்தது அதே மாதிரி இந்த ஓப்பன் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஓப்பன் எங்கே கொடுத்துருக்காங்களோ இது நேருக்கு அந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த லென்த்து வரைக்கும் மேலேருந்து இந்த ஓப்பன் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் நமக்கு ஹிப் ஓப்பன் லென்த்தாக நமக்கு வந்து வரும்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 17.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹைட் வந்து 17.5. இது கூட மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு சேர்க்கும்போது நமக்கு 18 இன்ச்சில் நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஹிப் ஓப்பன் லென்த் வந்து 18 இன்ச்சு. அதே மாதிரி இந்த ஒரு சைடு ஓப்பனில் இருந்து இன்னொரு சைடு ஓப்பன் வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 19 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ எடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம அப்படியே பேக் சைடு அளவுகள் எடுத்துருக்கோம். நம்ம எப்பயுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பொசிஷனில் போட்டு தான் நம்ம கிளாத் கட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இங்கே எடுத்துருக்கக்கூடிய உயரம் எல்லாமே அதே அளவு தான் நமக்கு வந்து வரும். இந்த சுற்றுலவு செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ஓப்பன் ரவுண்டு, இது 3 மட்டும் நம்ம இந்த எடுத்த அளவுகள்லேருந்து 2ஆக பிரித்து தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ இங்கே 18ன்னு இருக்குது அப்படின்னா அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் வரும். இந்த 9 இன்ச்சு கூட சைடில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறது சேர்க்கணும். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டு வந்து 17 இருக்குது. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது வரும். இது கூடயும் நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம சேர்ப்போம். அதே மாதிரி இந்த ஹிப் ஓப்பன் லென்த் சுற்றளவு வந்து 19 இன்ச் இருக்குது. இதையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணணும், 1 இன்ச் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். அப்போ நமக்கு மொத்தம் 10.5 இன்ச் அப்படிங்கிறது வரும். ஏன் செஸ்ட்லேயும் வேஸ்ட்லேயும் 1.5 இன்ச்சு சேர்த்துட்டு ஹிப் ஓப்பன் ரவுண்டில் நம்ம 1 இன்ச்சு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இங்கே சைடில் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு 1 இன்ச் இருந்தால் போதும். இந்த இடத்துல நமக்கு 1.5 இன்ச் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், 1 இன்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம சுடிதாரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுகள் தான் எடுக்கணும். இப்போ இந்த சுடிதாரை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து டாட் பிடிக்கல. நமக்கு இந்த இடத்துல பேக்கில் இந்த இடத்துல மட்டும் நமக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேக்கில் வந்து இதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்க்கும் சென்டர் மார்க் பண்ணி மேலே கீழே 4 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் டாட் அப்படிங்கிறத பிடிக்கணும். இந்த டாட் எப்படி பிடிக்கணுங்கிறதுக்கே நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த சுடிதார் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் சம்மந்தப்பட்ட டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் இருக்கும். அது மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், நேரடியாக அளவு எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே அதில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பேக் சைடு எடுக்க வேண்டிய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நேருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அது நேருக்கு ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உயரமாக வந்து அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு அங்கே இருந்து நீங்கள் அளவு பார்க்கும்போது நமக்கு 5.5 இன்ச்சுங்கிறது இருக்குது. அப்போது பேக் நெக்கும் சரி ஃப்ரண்ட் நெக்கும் சரி நமக்கு 5.5 இன்ச்சு தான். அடுத்தது ஃப்ரண்ட்டில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் இப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் சரிசமமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல எந்த லூஸுமே உங்களுக்கு வந்து விழாது. ஓகேவா? சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஒரு பக்கம் இப்படி இழுக்கும்போது டைட்டாகவும் ஒரு பக்கம் இப்படி இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு லூஸாகவும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டை விட பேக்கு எந்த பக்கம் லூஸ் இருக்கோ அந்த பக்கம் அகலம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் இது இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அப்படி அளவுகள் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு மார்க் பண்ணும்போதும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அதிகமாகவும் குறைவாக இருக்க பக்கம் குறைவாகவும் எடுக்கணும். ஜஸ்ட் இது வந்து ரொம்ப ரேராக ஒரு சிலருடைய டாப்ஸில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு ஸ்லீவ் போட்டுக்கலாம். பேக் சைடு ஸ்லீவு. அடுத்தது இந்த மாதிரி ஸ்லீவை வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம். இது வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு 5.25 இன்ச் இருக்குது. நீங்கள் எடுக்கிற டாப்பில் என்ன அளவோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அகலம் வந்து இங்கே சைடு ஜாயிண்ட் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 6 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக நீங்கள் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சேர்க்கணும். ஓகேவா? அடுத்தது இது அப்படியே கரெக்டாக இங்கே எடுத்து வச்சுட்டு இந்த செஸ்ட் ரவுண்டு ஜாயின் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து நீங்கள் இதுக்கும் அளந்து பார்த்துக்கோங்க. 7 இன்ச்சுங்கிறது இருக்குது நமக்கு. இதுவும் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டருடைய அளவு அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் இப்படி டபுளாக போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை இப்படி ஓப்பன் பண்ணாலும் சரி. சுடிதாரை பொறுத்த வரைக்கும் இப்போ கழுத்து வந்து ரொம்ப இறக்கம் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி ஓப்பன் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை பேக்கில் வந்து உங்களுக்கு டீப் நெக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி மடித்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி போடும்போது நமக்கு இந்த நெக்கோட ஷேப் மட்டும் நீங்கள் மாறாமல் சரியாக நீங்கள் வந்து மடித்து போட்டிங்க அப்படின்னா போதுமானது. கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஷோல்டருடைய அளவு அப்படிங்கிறத நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ ஷோல்டருடைய அளவு நமக்கு இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் இந்த ஓவர்லாக்கோட எண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஓவர்லாக் டு இந்த ஓவர்லாக் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11.75 12 இன்ச் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த சுடிதாருடைய ஷோல்டருடைய அளவு 12. இதை நம்ம அப்படியே 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச் வரும். நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ நம்ம 6 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டருடைய அளவாக நமக்கு எடுக்கணும். இதில் இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு போயிடும். பேலன்ஸ் வந்து நமக்கு 11 இன்ச்சு இருக்கும். 5.5 இன்ச்சுங்கிறது ரெடி அளவில் இருக்கும். இப்போ இதில் 12 இன்ச்சுங்கிறது நமக்கு மொத்த ஷோல்டராக நம்ம இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சின்ன ஷோல்டர் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சின்ன ஷோல்டராக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் 6 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இதில் இருந்து சின்ன ஷோல்டர் 3 இன்ச்சு ப்ளஸ் இதுக்கு இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, நெக்கு ஃபினிஷ் பண்ண ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இதிலிருந்து 3.25 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 2.25 இன்ச் அப்படிங்கிறது நெக்குடைய அகலமாக நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? இந்த 2.25 இந்த 3.25 ரெண்டு கூட்டும்போது நமக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது வரணும். இந்த 2.25 இன்ச்சு நம்ம கழுத்து அகலம், அதாவது 2.25 இன்ச் அப்படிங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 5 இன்ச்சுங்கிறது இருக்குது. இதில் 5ல் பாதின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 2.5 இன்ச்சு வரும். இப்போ இதில் 2.25 இருக்குது. நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது இது கூட ஒரு 1/4 இன்ச்சுங்கிறது நமக்கு சேர்ந்து வரும். அப்போ நமக்கு 2.5 இன்ச்சுங்கிறது கழுத்தகலத்தோடைய ஃபினிஷிங் லைனாக இருக்கும். நம்ம கட் பண்ணுறது 2.5ல் கட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மொத்த ஷோல்டர் 12, அதில் பாதி 6, அதுலேருந்து சின்ன ஷோல்டர் 3, அது கூட ஸ்டிச்சஸ்க்கு 3/4 இன்ச்சு சேர்க்குறோம். அப்போது மொத்தம் 6 இன்ச்சு ஷோல்டரில் 3.25 இன்ச்சு சின்ன ஷோல்டருக்கும் ஸ்டிச்சஸ்க்கும் போக பேலன்ஸ் 2.25 இன்ச்சுங்கிறது கழுத்துடைய அகலமாக நமக்கு வந்து வரும். கழுத்துடைய அகலம் 2.25ங்கிறப்ப நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு 2.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கழுத்தகலமாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷோல்டருடைய அளவு, சின்ன ஷோல்டருடைய அளவு, நெக்கு வித்து, கழுத்தகலம் இதுவும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒரு சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு இந்த அளவுகள் இருந்தால் நமக்கு போதுமானது. நம்ம வந்து ஒரு சுடிதார் அப்படிங்கிறது புதுசாக நம்ம வந்து கட்டிங் போட்டுடலாம். அதே மாதிரி தேவைப்பட்ட இந்த லாஸில் இந்த பாட்டமுடைய சுற்றளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இங்கே பார்க்கும்போது நமக்கு 22 இன்ச் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸோடவே நமக்கு எவ்வளோ இருந்தது? 10.5 இன்ச்சு. 10.5ங்கிறப்ப 21 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? இங்கே நமக்கு 19 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ரெடி அளவாக இருந்தது. 19ங்கிறப்ப அந்த சைடு ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சுங்கிறப்ப 21 இன்ச்சு. அந்த கீழே வந்து நமக்கு 22 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 22 இன்ச்சை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 11 இன்ச்சு வரும். அந்த 11 இன்ச்சு கூட நம்ம ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்டிச்சஸோடு சேர்த்து நம்ம 10.5 இன்ச்சு வந்து நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். இங்கே 10.5ங்கிறப்ப கீழே 12, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறது ஹிப் ஓப்பன் ரவுண்டை விட நம்ம கீழே பாட்டமில் வந்து எக்ஸஸாக இந்த டாப்பில் மார்க் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக 1 இன்ச் அப்படிங்கிறது எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அளவு சுடிதார்லேருந்து எப்படி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.